வணக்கம். இப்ப நம்ம திருத்துறைப்பூண்டியில இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் இங்க வந்திருக்கோம். திருத்துறைப்பூண்டி எங்க இருக்குன்னா, திருவாரூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டேன். சரி, திருவாரூர் வந்திருக்கும்போது இதையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். சரி, நான் பார்த்தத உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கோவில்ல மூலவர் சிவபெருமான் நமக்கு பிறவி மருந்தீஸ்வரரா காட்சி தரார். அம்பாள் பெரிய நாயகி, அவ பிரகன் நாயகி அப்படின்னு காட்சி தரா. இந்த கோவில்ல விசேஷமா என்ன பார்க்கப்படுறதுன்னா, அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திர தேவதைகள்லாம் இங்க சிவபெருமான வழிபடுறதுனால இந்த ஆலயத்துல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு தனிப்பட்ட, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட உரிய ஆலயமா இது கருதுறான். இது கோயிலை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ், கதைகள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்படியே படிச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அப்படியே ஆஸ் யூஷுவல் கோயிலில் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க, கதையும் கேளுங்க. இந்த திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் 1000லேருந்து 2000 ஆண்டுகள் ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு. பிறவி மருந்தீஸ்வரர் அந்த கோயில் உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே மங்களநாயகி அம்மன் அந்த கோயில் பாருங்களேன். இந்த கோயில் இருந்தது. முதல்ல இது போயிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு வழி இருக்கு, அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னோம். சரி, இந்த சுவாமியும் பார்த்துட்டு அம்பாவை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிறவி மருந்தீஸ்வரர் போனேன். இன்ஃபர்மேஷன் நான் இப்போ என்னோட இதை கண்டிப்பாக பண்ணேன். இந்த கோவில்ல சிவபெருமான் மேற்கு நோக்கி நமக்கு அருள் பாவிப்பது தான் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றான். இன்னொரு சிறப்பு இங்க சிவனோட கஜசம்ஹார மூர்த்தி, கஜசம்ஹார மூர்த்தியும் சிவனோட இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்றான். அமாவாசை, பௌர்ணமி அந்த நாள்லாம் இங்க சுவாமியை வழிபடுறது மூலமா பயம்ன்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படின்னு சொல்றான். அதாவது இங்க ஆணவத்தையும் வேரோட அழிக்கிறான். இங்க வேண்டிண்டா ஆணவமும் வேரோட அழிஞ்சு போயிடுமா. என்னன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மருத்துவ சக்திங்கிறது பிறவிலேயே உண்டாம். அதாவது அஸ்வினி நட்சத்திர தேவதைகளும் இந்த மருத்துவ தேவதைகளும் தினமும் இங்க வழிபாடு செய்யறது மூலமா முன்னாடி சொன்ன மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த கோயில்ல இந்த கோயில் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப உகந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு பை பர்த்தே அவளுக்கு அந்த நோய் நிவாரண தன்மை இருக்குமா. இருந்தாலும் இங்க அவ வாழ்நாள்ல இங்க வழிபட்டு இந்த தளத்துல தன்வந்திரி யோகம், சனீஸ்வர யோகம், செவ்வாய் பகவான் வழிபாடு எல்லாம் செஞ்சா நோய் இல்லாத வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை படித்தேன். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படியே கேட்டுட்டே எல்லாத்தையும் பார்ப்போம். ஜல்லிகை அப்படிங்கிறவ ஒரு அரக்க குல பெண்ணா, அரக்க குல பெண்ணா இருந்தாலும் அவ ரொம்ப சிவபக்தி கொண்டவாளா, சிவனை ரொம்ப வேண்டின்னு வருவாளாம். அவளுக்கு விருபாக்ஷன் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆச்சான். விருபாக்ஷன் யாருன்னா மனுஷனை சாப்பிட்ற அர்க்க குணம் கொண்டவர் விருபாக்ஷன். ஒரு வாட்டி என்னாச்சு, அந்த வழியா தன்னோட அப்பாக்கு சார்தம் பண்றதுக்காக ஒரு அந்தனர் சிறுவனை இந்த விருபாக்ஷன் கொலை பண்ணி சாப்பிட்டாராம். அதாவது இந்த மாதிரி அந்தனரெல்லாம் கொலை பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவங்க ஜல்லியை எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவர் கொலை பண்ணி அந்த குழந்தைய, அந்த பையனை கொலை பண்ணி சாப்பிட்டாராம். சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சா, விஷம்லாம் உடம்புக்கு ஏறி அந்த இடத்துலயே அந்த விருபாக்ஷனும் இறந்துட்டாராம். உடனே ஜல்லிகை இங்க இருக்கிற இந்த சிவன்கிட்ட வேண்டிட்டு இது மாதிரி அவர் நல்லவர் இல்லை, இருந்தாலும் அவர் இல்லாம என்னால் வாழ முடியாது, அரக்க குணங்கள்லாம் அழிச்சிட்டு
ரொம்ப இரக்க குணம் இருக்கிறவாளையே வந்து இங்கே வந்து எங்களை வந்து அவரை திருப்பி பிறக்க வைக்கணும். இல்லைன்னா வந்து எனக்கும் பிறவிலேருந்தே விடுதலை கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப மன்றி வேண்டிட்டு பண்ணதுனால இறைவனோட துணைவியான பெரிய நாயகி அம்பாள் வந்து அவளுக்கு காட்சி அளித்து அவள் சொன்ன மாதிரியே வந்து அவளோட அருளால் விருப்பாட்சனுக்கும் உயிர் கொடுத்து விருப்பாட்சன் சாப்பிட்ட அந்த அந்தனருக்கும் வந்து உயிர் கொடுத்துருக்கா. அந்த சிறுவனுக்கு ஏன் உயிர் கொடுத்தா அப்படின்னு சொன்னான்னா, வருஷா வருஷம் தன்னோட தகப்பனாருக்கு வந்து அவர் வந்து சார்தம் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய காரியம்ட்டு மெச்சி அவருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கா. அதே மாதிரி இந்த விருப்பாக்ஷன் எப்படி அவர் திரும்பி வந்தார்னா, இந்த ஜல்லிக்கையோட மன்றாடுறதுனால, அதாவது ஒரு நல்ல பதிவிரதை என்ன கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவள் வந்து ஒழுங்கான அந்த லைஃப்பை லீட் பண்ணி போகிறதுனால இவர் வந்து இந்த பெரிய நாயகி அம்பாள் வந்து அவளுக்கும் உயிர் கொடுத்து இது ஒரு பாடமாக இது பண்ணியிருக்கா. இந்த மாதிரிலாம் இங்கே நடந்ததுனால, அதாவது பிறவி அப்படிங்கிற ஒரு இதுக்கே வந்து மருந்து கொடுத்ததுனால தான் அம்பாளும் சிவனும் இங்கே பிறவியான ஒரு இதுக்கே மருந்து கொடுத்து சரி பண்ணதுனால இது வந்து பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஆயிருக்குன்னு புக்கில் போட்டிருக்கு. இந்த கோவிலோட டைமிங்ஸை நம்ம பார்த்தோம்னா காலம்பரை 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். எங்கன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். திருத்துறைப்பூண்டிங்கிறது எங்கே இருக்குன்னா, அதாவது திருவாரூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி திருத்துறைப்பூண்டி அதுவும் ஒரு சின்ன கிராமம்லாம் கிடையாது, கொஞ்சம் பெரிய இதுதான் அது. அதுல திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாப்லேயே இறங்கினோடனே இருக்கு கோவில். இப்போலாம் நிறைய கோயிலுக்கு நான் போயிட்டே தான் இருக்கேன். நிறைய கோயில் பார்த்தா நல்லா நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இப்போல்லாம். எல்லாத்தையும் இங்கே சென்னையில் மட்டுமா, நான் இருக்க சென்னையில் மட்டும் இல்லை, வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் கோயிலெலாம் வந்து க்ளீனாக இது பண்ணி நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம எப்பயுமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இப்போல்லாம் வந்து இந்த டைமில் என்னன்னு தெரியல, நிறைய கோயிலெலாம் ரெனோவேட் ஆகிட்டே இருக்குது. நிறைய கோயில் ரெனோவேட் ஆகி நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பீரியடில் இந்த 6 மந்த் ஆர் 1 இயர் பீரியடில் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. இந்த கோவிலுக்கு போய் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.